ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலாண்ட வந்துட்டோம். பாருங்கள், தம்பியும் பாப்பாவும் பபுளு தூக்கிட்டுருக்கான். நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் இப்போ தான் டைம் செட் ஆகிடுச்சு. அதனால நாங்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா பிரித்தியங்கரி அம்மன் கோயில். அது சூப்பராக இருக்கும். நானே எப்போவுமே போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்களே ஃபேமிலியோட இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் கல்யாண ஜோடி பாருங்கள். இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு. அதனால எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு இது அம்மன் கோயில் சூப்பராக இருக்கும். நல்ல சக்திவந்தமான கோவிலாக ஏதாச்சும் நம்ம வேணும்னா அது நிறைவேற்றும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ். இப்படி தான் போனோம் உள்ள. இது சோழிநல்லூரில் இருக்கிற பிரித்தியங்கரி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெளியிலச்சு அவுட்ரு ரொம்ப வருஷம் முன்னாடி கட்டின கோயில் இது அப்படியே இருக்குது. ஆனால் கூட்டம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் இங்கே கூட்டம் நிறைய இருக்கும். இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால நாங்கள் சனிக்கிழமை போய் எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தோம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் இப்போ தான் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பூலம் தட்டு வாங்கிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னு சொல்லி வாங்கி அப்படியே உள்ளே போனோம். தேங்காய் வடிக்கக்கூடாதா இங்கே, அதனால அப்படியே எல்லாருமே சேர்ந்து ஒரு அர்ச்சனை தட்டு மட்டும் வாங்கிட்டு உள்ளே போனோம். ஆனால் ஒவ்வொரு சாமியும் எவ்வளோ அழகாக போயிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொரு சாமிக்கு தனித்தனியாக இருக்குது பாருங்கள். உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உள்ளே போனால் அவ்வளோ பிரசாந்தமாக இருக்குது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு இடத்துல சூப்பராக அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. அவ்வளோ கூட்டம் இல்லாதனால நாங்கள் நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம். இங்கே தான் அம்மனுக்கு பூஜை பண்ணுவாங்க. இதுதான் மெயின் கோவில். இங்கே தான் நிறைய பேர் பூஜை பண்ணுவாங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. குட்டி பையன் பாருங்கள், ஒரு இடத்துல உட்கார்றதே இல்லை. சூப்பராக இருக்கு. அவனுக்கு என்ன கொடுத்துற பார்த்துமா, கோயிலில் கத்துற இருக்கிட்ட விடு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு சரி கொஞ்சம் டைம் இருக்கிறது சேர்ந்து அப்படின்னு சொல்லி ஈச்சிஆர் ரோடு பீச்சுக்கு போயிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டையும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹாப்பியாக இருந்துச்சு. அது நாங்கள் ஈவினிங் டைமில் போனதுனால அவ்வளோ உள்ளே போய் நாங்கள் பார்க்கல. வெளியில் தான் சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு டீ கடையில் நிப்பாட்டி அப்படியே டீ குடிச்சிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்தோம். கைஸ், இங்கே ஈசிஆர் பீச் சூப்பராக இருக்கும். நாங்கள் இது செகண்ட் டைம் போயிட்டு வரோம். அவ்வளோ கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட்டு. ஈசிஆர் பீச் இப்போ செகண்ட் டைம் தான் நாங்கள் போயிட்டு வரோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.